அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று காலையில் அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் தற்போது முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் நினைவிடத்தில் அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். நினைவிடத்தில் அமர்ந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டவாறு அவர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது காவல்துறையினர் அங்கே குவிந்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது கைது செய்யப்படுகிறார்கள். ஏற்கனவே இன்று காலை அண்ணா அறிவாலயத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு ஆங்காங்கே திருமண மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது கலைஞர் நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். அண்ணா அறிவாலயத்தை தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். தற்போது அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். இந்த புத்தாண்டில் எங்களுக்கு வாழ்வா சாவா என்று பதாகைகளை ஏந்தியபடி முழக்கமிட்டபடி தூய்மை பணியாளர்கள் இன்று காலையிலிருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தூய்மை பணிகள் தனியார்மயமாக்கப்படுவதை கண்டித்து அதனை எதிர்த்து அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வரும் நிலையில் தற்போது சென்னை மெரினாவில் கலைஞர் நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை தடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்கிறார்கள். பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், தூய்மை பணிகள் தனியார்மயமாதலை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கலைஞர் நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்கிறார்கள். காவல்துறையினருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர் ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார் என்ற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தூய்மை பணியாளர்களில் ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார். காவல்துறையினர் அவரை மீட்க முயற்சிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அங்கு குழுமியிருக்கும் தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளையும் பார்க்கிறோம். இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஆங்காங்கே திருமண மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் கலைஞர் நினைவிடத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களை காவல்துறையினர் கைது செய்கிறார்கள்.